நாங்கள் இருக்கும்போது ஜனநாயகம் இருந்துச்சு. இப்போ ஜனநாயகம்னு பேர் வச்ச நடிகர் கட்சியில் ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கேலி கூத்து நடக்குது. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. சட்டசபை இப்படியும் ஒரு கேவலமாக இருக்கும்னு நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கையில் டிவியில் நீங்கள் சொல்லுங்கள் கொண்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிருங்க. அதுக்கான முழு விவரங்கள் எதுவும் தெரிவிக்கவே இல்லை. எதை பற்றி? அதான்ப்பா சொல்லியாச்சு. அதெல்லாம் போடுங்க. வேற என்னப்பா? அரசியல் செய்தியை கேளுங்கப்பா. அமைச்சரோட செயல்பாடு எந்த அமைச்சர்? சட்டமன்றத்தில் நிதி அமைச்சர் வந்து தாக்கல் பண்றப்ப என்னோட ஸ்லாங் இப்படிதான் இருக்கும், இதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறேன். அவருடைய தவறுகளை சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லி காட்டுறாங்க. நான் இப்படித்தான் இப்போ இருப்பேன் இப்போ திமிராக பேசுகிறாங்க. ஆணவத்தின் உச்சியில் இருக்காங்க. அதான் பதில். சார், இப்போ ஆளுநர் வந்து அம்மா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இதை விட வெக்கக்கேடு எதுவுமே இல்லை. நாம் பிறந்த பிள்ளைக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம். எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை அண்ணா எடப்பாடியார் தலைமையில் நடக்கிற அதிமுகவுக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னா ஒத்துக்கிட்டு ராஜினாமா பண்ணிடலாம். அதே மாதிரி முதல்வர் விஜய் வந்து தேர்தல் போது அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலாம். அதே மாதிரி நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா நிதி இருக்கிறப்ப செயல்படுத்துவாங்க. இதை பற்றி என்ன சொல்றாங்க? நிதி இல்லைன்னு தெரிஞ்சு தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதான் பேடித்தனம்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம். 90 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதை விட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பேசுகிறது தவறு. விவசாயிகள் வாழ்க்கையில் வயிற்றில் அடிக்காதீங்க, அதை செய்யுங்கிறது தான் எடப்பாடியார் அறிவித்த ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. இதில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கொடுத்தாருங்க. ஏன் அவங்க அழுத்தம் கொடுக்க மறுக்கிறாங்க? அது அவங்கள கேளுங்க. அது கொடுக்கணுன்னு தான் இந்த ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சி யாரு அவங்கள கேளுங்க. அப்புறம் வணக்கம் சொல்லாமா நாங்கள் போல. இப்போ பார்த்தீங்கன்னாக்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் சிஎன்ஏ வந்துச்சு, நீட் எக்ஸாம் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆனவர் தான் சொல்கிறாரு, சட்டசபையில் சொல்கிறாரு. அதனால தான் இப்போ விலகிட்டாங்கன்னு சொல்ல வர. அதை பற்றி என்னென்ன அனுமதி கொடுத்து அதனால தான் விலகிட்டாங்க, அவர் கூட்டணி விலகிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகிட்டாங்க சொல்ல வராங்கண்ணே. விலகிட்டாங்களா? இல்லை இவங்க விலகி போனாங்களா? அதாவது 16க்கு முன்னாடி அம்மா இருந்தப்ப அதிமுக, இப்போ வந்து அது இல்லை. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சிஏஏ நீட் எல்லாம் வந்துச்சுன்னு குற்றம் சொல்லியிருக்காரு. சிஏஏ வந்தது, நீட் வந்ததெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ தேவையில்லாமல் அவங்க பேசுகிற பதில் சட்டமன்றத்தில் கொடுப்பாங்க. அது ஆளுங்கட்சி சொன்னது தவறானது. அவ்வளோதானப்பா. அத்தனை பேரும் தயவு செய்து அந்த பாலத்துக்கு கீழே வண்டிகளை அனுமதிக்காத மாதிரி வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது நம்ம ரொம்ப சின்ன இடம், வேறு வழி. நீங்கள் அங்கே ஒன்று மணிக்குள்ள போட்டாங்க. தயவு அமைப்பு பொறுப்பில் இருக்கிற சகோதரர்களே, நம்முடைய நிகழ்ச்சி 9:30 மணி என்று சொன்னோம். 9:45 எல்லாரும் வந்துட்டோம். நீங்களும் வந்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நம்முடைய மேற்கு மாவட்ட கழகத்தில் வைத்த தெய்வம் தங்கத்தாரகி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துயில் கொள்கிற திசை நோக்கி வணங்கி, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றை நம்பிக்கையாக 1.5 கோடி அதிமுக தொண்டர்களுடைய மூத்த அண்ணனாக தலைமையேற்று நடத்தி கொடுக்க இருக்கிற நம்முடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் நம்முடைய அரசியல் ஆசான் அப்பா திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களுக்கும் உங்களுடைய சார்பாக இந்த நிகழ்வை நடத்தி தந்த வந்த ஆட்சியை கடந்த 3 மாத காலமாக நடத்தி கொண்டிருக்கிற தாவேகா அரசு முழுமையாக தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து, காவிரி உரிமை, மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்ற நிலைப்பாடு, இது போன்ற உரிமைகளை விட்டுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வாக்கு சேகரிக்கும் போது வக்கணையாக விவசாயிகளை ஏமாற்ற வேண்டும் என்பதற்கு வைத்து ஆட்சியில் பிடித்திருக்கிற திரு விஜய் தலைமையிலான இந்த தாவேகா அரசு தன்னுடைய முதல் திட்டம், முதல் சலுகை தமிழ்நாட்டு விவசாயிக்கு தந்த அந்த விவசாய கடன் தள்ளுபடியிலே ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறது. அது திட்டம்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு மிக மோசடியான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு இந்த தாவேகா அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவும் அண்ணன் எடப்பாடியாரும் வழங்கியது போல விவசாய கடன் தள்ளுபடி என்ற திட்டத்தை வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தியும், தமிழர்களை வஞ்சிக்க கர்நாடக அரசு மேகதாதுவிலே அணை கட்டுகிறது. அந்த கர்நாடக அரசு மேகதாதுவிலே அணை கட்டுவதை அனைத்து கட்சிகளும் ஒரே அணியாக நின்று தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக போராட வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் வைத்த கோரிக்கையை நிராகரித்து
முதலமைச்சரான பூரா எம்ஜிஆர் ஆயிரலாம். பக்கத்து மாநிலத்துக்கு போய் தண்ணி வாங்கிட்டு எம்ஜிஆர் வந்தாருன்னா இங்க இருக்கிற ஆளு தானே எம்ஜிஆர் நினைச்சு கர்நாடகத்துக்கு போறேன்னு சொல்றாரு. ஐயா, தமிழ்நாட்டில் அரசியல் மதம் என்றால் எம்ஜிஆர் என்பவர் கடவுள். அவர் கரிஸ்மா கிட்ட யாரும் வர முடியாது. இதுக்கு பேர் தள்ளுபடியா? நான் இங்கே வாக்களித்திருக்கிற இளம் தலைமுறை ஜென் ஆல்பா, ஜென் தீட்டான, ஜென்சின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம பார்த்து மட்டும் விஜய்க்கு வாக்களித்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு உங்களுக்கு விவசாயி தேவை. அதிமுக விவசாய கடனை தள்ளுபடி செய்தது. புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தள்ளுபடி செய்தார். 2016 3512 கோடி ரூபாயை ஒரே கையெழுத்திலே தள்ளுபடி செய்தார். இதுக்கு பேர் தான் விவசாய கடன் தள்ளுபடி. நீ பண்ணிருக்கிற பேரு விவசாய கடன் மோசடி. வாக்குக்காக விவசாயிகளை ஏமாற்றிய மோசடி அறிவிப்பு தான் இந்த தள்ளுபடி. நீங்க எண்ணி பார்க்கணும். விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டமணி அவர்களை தேனிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று போராட்டத்துக்கு அறிவித்தார்கள். அது மற்றவங்களாம் பெரிய மனுஷங்க தானப்பா, பேசும்போது கூட பேசாம அவங்களுக்கு மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாவட்டத்துக்கு நானும் தம்பி பரமேஸ்வரன் தலைமை தாங்கிறோம். நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பிரச்சனை, நேற்று ஒரு அறிக்கை விடுறாரு டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் கையெழுத்திட்டு, வேலுமணி அவர்கள் கையெழுத்திட்டு, அதில் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர் மறுபடியும் திருப்பி தரேன்னு சொன்னீங்க. அது அந்த குதிரை பேருங்கிறது அதிமுக எம்எல்ஏக்கு 100 கோடி கொடுத்து அவருக்கு ஆதரவு, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால பணம் கொடுத்து வாங்குறதா குதிரை பேரம். எல்லாம் பார்த்துக்க, எல்லாத்துக்கும் புரியுதா? மக்களை ரீல்ஸ் முதலமைச்சரின் பொய்க்கால் குதிரை அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். விவசாய கடனை ரத்து செய் விவசாய கடனை ரத்து செய். விவசாயிகள் பெற்ற மொத்த கடனையும் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். என்னாச்சு 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 என்னாச்சு. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். ஆகிய கடன் விஜய் அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி என்னாச்சு 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 என்னாச்சு. பொய்க்கால் குதிரை அரசை பொய்க்கால் குதிரை அரசை பொம்மை முதலமைச்சரே, ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. விவசாயிகளை ஏமாற்றாதே விவசாய தொழிலாளர்களை ஏமாற்றாதே. ரத்து செய். விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய